டாஸ்மாக் ஊழியர்கள் கடைப்பணியில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து இன்றைய தினத்தில் தமிழக அரசுடைய கவனத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்துடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லும் விதமாக 3 முக்கியமான விஷயங்களை அரசுடைய கவனத்திற்கு ஊடகங்கள் வாயிலாக கொண்டு வருகிறோம். அந்த வகையில் சமீபத்தில் டாஸ்மாக் நிர்வாகத்தால் அமுல்படுத்தப்பட்ட எண்டு பில்லிங் சிஸ்டம் என்பது முறையான பயிற்சிகள் போதிய கால அவகாசம் வழங்காமல் அவசர கதியில் அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் ஊழியர்களுக்கு பணிப்பொழுவும் தொழில்நுட்ப பிரச்சனையால் கணக்குகளை முடிப்பதில் இரவு 2 மணி 3 மணி கூட ஆகிறது. இந்த சூழ்நிலையில் பணிப்பொழு அதிகமாகி கடையிலேயே எங்களுடைய கடை ஊழியர் திரு மணிகண்டவன் என்பவர் மரணமடைந்திருக்கிறார். இதுபோன்ற நிலை தொடரும் பட்சத்தில் இந்த மரண எண்ணிக்கை என்பது இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த எண்டு பில்லிங் சிஸ்டத்தை முறையை அவசர கதியில் அமல்படுத்தாமல் உரிய கால அவகாசம் கொடுத்து அமல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்று, அதற்கு அடுத்தபடியாக சமீபத்தில் வால்பாறை பகுதிகளில் சிறுத்தைகள் யானைகள் நடமாட்டம் என்பது அதிகமாகி மனித விலங்குகள் மோதலால் உயிரிழப்பு ஜாஸ்தியாகி வருகிறது. எங்களுடைய கடைப்பணி என்பது நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி என்று இருப்பதால் டாஸ்மாக் ஊழியர்களும் கடைகளுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆகவே வால்பாறை பகுதிகளில் செயல்படக்கூடிய கடைகளின் விற்பனை நேரத்தை மாற்றிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதேபோன்று விற்பனை இலக்கு என்கிற பெயரில் POS 10%, 20% என்று யூகே பேமெண்ட்டில் பண்ணணும் என்பது மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகத்துடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. ஆரம்பத்தில் அறிவுறுத்தலாக இருந்தது, தற்போது நிர்பந்தம் செய்யக்கூடிய அளவுக்கு ஏற்படுகிறது. இது மறைமுகமாக விற்பனையை திணிக்கக்கூடிய ஏற்பாடாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இது வாடிக்கையாளர்கள் இயல்பாக அவர்கள் POS பயன்படுத்துவது அல்லது யூபிஐ பேமெண்ட்டை பயன்படுத்துவது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போன்று விற்பனைக்கு தகுந்தது மாதிரி 30%, 40%, 50% என்று இலக்கு நிர்ணயிப்பு என்பது மறைமுகமாக மது விற்பனையை மேம்படுத்துவதற்கான ஒரு யுக்தியாக அல்லது ஒரு செயலாக நாங்கள் பார்க்கிறோம். இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வாடிக்கையாளர்கள் இயல்பாக யூபிஐ பேமெண்ட்டை பயன்படுத்துவதை அனுமதிக்கலாம். கட்டாயமாக அவர்கள் மீது திணிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற வகையில் அரசிற்கு, நிர்வாகத்திற்கு இதையெல்லாம் நீங்கள் கவனப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட கட்சியில் சந்தித்து இந்த 3 முக்கிய விஷயங்கள் குறித்து நாங்கள் கோரிக்கை எழுப்பியிருக்கிறோம். அரசு இதை பரிசீலிக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் ஊழியர்களை திரட்டி மாநிலம் முழுவதுமோ அல்லது மாவட்ட அளவிலோ ஒரு வலுவான இயக்கத்தை மாநில சம்மேளனம் சார்பிலும் கோவை மாவட்ட டாஸ்மாக் ஊழியர் அனைத்து சங்கங்கள் சார்பிலும் இணைத்து அடுத்த கட்ட இயக்கத்தில் செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, பணியில் இருக்கும்போது அவர் திடீரென பணியிலேயே உடல்நலம் குன்றி மரணமடைந்திருக்கிறார். வேலையால் இழப்பீட்டு சட்டப்படி சட்டத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு பக்கம் நிவாரணம் பெறுவது ஒரு பக்கம் இருக்கோம். அதே சமயத்தில் கடையிலேயே இறந்ததனால் அவருக்கு, அந்த குடும்பத்திற்கு திடீரென்று வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே குடும்ப பாதுகாப்பு நிதியை மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பவருக்கு உட்பட்டு அதை செயல்படுத்த வேண்டும். கல்வித்தேன் அடிப்படையில் அந்த குடும்பத்திலே வாரிசு அடிப்படையில் ஒருவருக்கு வேலையும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடத்தில் நாங்கள் மனு அளித்திருக்கின்றோம். பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்.